ஆட்டிசம் குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி, அதாவது அவங்களுடைய திறமையை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுக்கிறது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் செக்ஷம் தேசிய அமைப்பும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கைலாஷ் டேக் கேர் சென்டர் அவங்களும் என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் முழுமையாக பேச போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முதல்ல நேற்று வீடியோல பார்த்துருந்தோம், சூர்யா மியூசிக் ஸ்கூல்ல இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு ஆர்கெஸ்ட்ரா ட்ரிப் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, அதாவது நாங்க இப்ப கிராமத்துல இருக்கோம், எங்க குழந்தைங்களுக்கு பாடுற ஆற்றல் இருக்கு, ஆனா நாங்க எப்படி சென்னையில போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அங்கேயும் தங்கக்கூடிய வசதி இல்லையேன்னு. அதுக்காகத்தான் இப்ப சூர்யா மியூசிக் ஸ்கூல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற ஏரியாலையும் கூடிய சீக்கிரம் அவங்க பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புற மாணவர்களுக்காகவே ஆன்லைன் வகுப்பும் எடுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, குழந்தைங்க அவங்க நம்ம கிட்டயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட வெளியில போய் அவங்க கத்துக்கிட்டாதான் அவங்களோட லைஃப் நாளைக்கு நல்லா இருக்கும். அதை முதல்ல எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்ப அடுத்தது செக்ஷன் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு சென்னையில மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. காலப்போக்கில் எல்லா ஏரியாலையும் பிரபலம் ஆக்குவோம். அதுக்குதான் நம்ம இருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். மெழுகுபத்தி, அப்புறம் நேச்சுரல் சோப், நேச்சுரல் பாடி லோஷன், நேச்சுரல் ஷாம்பு, அதே மாரி தயாரிக்கிற பொருள் எல்லாமே எப்படி தயாரிக்கலாம், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த இதே மாரி குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க, சரியா? அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சொல்லித்தராங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது மூலம் அவங்க இந்த குழந்தைங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த பொருளை தயாரிக்க வச்சு, இல்ல அந்த பொருளை தயாரிக்க உதவி செய்ய வச்சு, ஏன்னா அந்த குழந்தைங்களை எடுப்புல எல்லாமே நீயே செய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளா செஞ்சிருந்தாதான் அந்த பிள்ளைங்களை ஈடுபடுத்த முடியும். அப்படி ஒண்ணு செய்யறாங்க. அடுத்தது தையல் பயிற்சியும் செய்யறாங்க. அதே மாதிரி எல்லா மாவட்ட மாநிலத்திலையும் அவங்க செய்ய ரெடியா இருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஆன்லைன் மூலமாவும் இப்ப ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு கடலூர்னு வச்சுப்போம். கடலூர்ல ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு 2 பேரண்ட் ஒன்னா இணைஞ்சு அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்றத ஆன்லைன் மூலமா கூட அவங்க கத்துத்தர தயாரா இருக்காங்க. அப்ப ஆன்லைன் மூலமா அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த குழந்தைங்களை வச்சு அந்த பொருளை செஞ்சு வியாபாரம் பண்ணலாம். அப்புறம் அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய தொழிலதிபர் வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு கேடிஆர் கலிய பெருமாள் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் சுமங்கலி ஜுவல்லரியோட ஓனர் சந்திரசேகர் வந்திருந்தாங்க. அதே மாரி இருக்கவங்க கூடிக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ரிப்பீட்டட் வேலை. இப்ப கடையில எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறோம்ல, அதே மாரி ரிப்பீட்டட் வேலைய இதே மாரி பசங்களுக்கு கொடுங்க உங்க கம்பெனில. அப்ப இவங்க திறம்பட செய்வாங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் செக்ஷன் செய்யறாங்க. அடுத்தது இப்ப பாண்டிச்சேரியில தொடங்க இருக்கக்கூடிய கைலாஷ் டேக் கேர் சென்டர் அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்ரீ கைலாஷ் டேக் கேர் சென்டர் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வாரத்துல 2 நாள் யோகா, ஓவியம், இசை, நடனம் இது எடுக்கிறாங்க. அப்புறம் மருத்துவ ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன மருத்துவ சிக்கல் இருக்கு, அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியல. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத சரி பார்த்து அதை வழங்க இருக்காங்க. இப்பதான் திருக்கனூர்ல அந்த பள்ளியை ஆரம்பிக்க போறாங்க. பள்ளின்னு சொல்றதை விட அது ஒரு டேக் கேர் சென்டர். அப்ப உங்க குழந்தைகளுக்கும் எங்கெங்க இருக்கீங்களோ அந்த ஏரியாலயும் இதே மாரி பயிற்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகளை போடுங்க. நேத்தியே நான் சில வீடியோ உங்களுக்காக ஒரு அறிமுகத்துக்காக கொடுத்திருந்தேன், இன்னைக்கும் கொடுக்குறேன். அதை கேட்டு இன்புறுங்க.
கண்ணிலே மின்னு காதலே கண்டு மாச தேகம் என்ற நீதிலே நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் நிற்பதே இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அன்பரசி மேடம் நேரு கல்வியியல் கல்லூரியோட ஓனரு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. மற்றும் சூர்யா இசை பள்ளி நடத்தும் இந்த அற்புதமான சிறப்பு குழந்தைகளின் கலை விழா அழைப்புதல், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐ ஃபீல் ஆனர்ட் அண்ட் பிளஸ்டுன்னு சொல்லணும். நிறைய நிகழ்ச்சி கலந்துக்கிறோம், ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவர் சார் சொன்னார், இந்த பேரண்ட்ஸை ரொம்ப பாராட்டணும். ஸ்பெஷல் சில்ட்ரன் அவர்களுக்குள் நிறைய திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. அதனால அதை வெளிக்கொண்டு வர முக்கியமாக என்ன இசை. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேரை சென்றடையும். அதே மாரி இருக்கக்கூடிய குழந்தைங்க பயன்பெற்றா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.